கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். இன்று காலை 9:30 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. நீட் தேர்வு வேண்டாம் என்பதே தாவேக அரசின் நிலைப்பாடு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திட்டவட்டம். வெற்றிக் கழகம் தேர்தலுக்கு முன்னாடி இருந்த ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கும். நீட் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. ஆனால் நீட் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய முடிவாக இருக்கும். கண்டிப்பாக அதை நாங்கள் வலியுறுத்துவோம், ஒன்றிய அரசு வலியுறுத்தும். நாடு முழுவதும் இன்று சுமார் 9 லட்சம் மருந்து கடைகள் மூடல். ஆன்லைன் மருந்து வணிகத்தை கட்டுப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி மருந்து வணிகர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம். ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம் நடத்தும் மருந்து வணிகர்கள். ஆன்லைன் மூலம் பார்மசி தொழிலை அழிவுக்கு உள்ளாக்குவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை. மருந்தகங்கள் வேலை நிறுத்தத்தால் மக்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அருண்ராஜ் விளக்கம். தமிழகத்தில் 5000 மருந்து கடைகள் திறந்திருக்கும் என்றும் பேட்டி. மருந்தகங்கள், பார்மசிஸ் ஒரு பந்த் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அனைத்தும் சுகாதாரத்துறை நாங்கள் செய்திருக்கிறோம். நாளைக்கு 5000 மருந்தகங்கள் இருக்கும். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்த கோஆர்டினேட் பண்ணுற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த தமிழ்நாடு அமைச்சரவை நாளை விரிவாக்கம் என தகவல். அமைச்சரவையில் காங்கிரசுக்கு 2 இடங்கள் வழங்க தாவேக முடிவு. இரண்டு தரப்பாக பிரிந்து கிடக்கும் அதிமுகவில் முடிவுக்கு வராத பிரச்சினை. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு அதிமுகவுக்கு தற்போதைய அமைச்சரவை விரிவாக்கத்தில் இடமில்லை என தகவல். அதிமுகவின் ஆதரவை தாவேக பெற்றால் தங்களது முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும் என சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் பேச்சு. அமைச்சரவையில் அதிமுகவை சேர்ப்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது எனவும் விமர்சனம். அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ, அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேக செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகளுடன் முதல்வர் விஜய் கலந்துரையாடல். குறைகளை கேட்டறிந்ததோடு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்வு. 4 நாட்களில் லிட்டருக்கு சுமார் 4 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. இந்தியர்கள் தங்கள் வாழ்நாளில் கண்டிராத பொருளாதார நெருக்கடி வரப்போகிறது. பொருளாதார புயலை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் பிரதமர் மோடி வெளிநாட்டு பயணங்களில் இருப்பதாக ராகுல் காந்தி தாக்கு. தமிழகத்துக்கு தேவையான உரங்களை தடையின்றி வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். உரப்பற்றாக்குறையால் உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கருத்து. பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம், ஆனால் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது. தி ஹிந்து ஊடகம் வெளியிட்ட வீடியோவை சுட்டிக்காட்டி தாவேக வெற்றியை சாடிய ஸ்டாலின். கூட்டணி குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது என திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி பேச்சு. நம்மை பலப்படுத்திக் கொண்டால் கூட்டணியே இல்லாமல் வெல்ல முடியும் என்றும் உறுதி.
பற்றி நான் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அதனால நம்மை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்மை பலப்படுத்திக் கொண்டால் யாரும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தால் வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று காட்டுவோம். நாம் யார் என்பதை விரைவிலே நிரூபிப்போம். தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 53 பேர் வெற்றி பெற்றதற்கு கே பழனிசாமியே காரணம். எடப்பாடி கே பழனிசாமிக்கு தலைமை கழக செயலர்கள், மாவட்ட செயலர்கள் முழு ஆதரவளித்திருப்பதாகவும் அதிமுக அறிக்கை. அதிமுகவில் தொடரும் பதவி பறிப்பு படலம். பெரம்பலூர் மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வனை பதவியிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. கூட்டணி பேச வந்த தாவேகாவை எடப்பாடி பழனிசாமி உதாசீனப்படுத்தியதாக சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. ஓ பன்னீர்செல்வத்தை உறுப்பினராக கூட ஏற்க பழனிசாமி மறுத்துவிட்டதாகவும் விமர்சனம். எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் சொன்னார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்னால் கூட சொன்னார். அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். நான் சேர்க்க மாட்டேன். பேசி தீர்க்கலாம் என்ற பழனிசாமியின் அழைப்புக்கு சி.வி. சண்முகம் தரப்பு வரவேற்பு. பொதுக்குழுவை கூட்டுங்கள், அதில் முடிவெடுக்கலாம் என்றும் பேட்டி. இன்றைக்கு சொல்லுகிறார் பேசிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். எங்களுக்கு அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. நாங்கள் அதை வரவேற்கிறோம். முதல் நாளிலிருந்தே நாங்கள் இதை தான் சொல்லுகிறோம். என்ன சொல்லுகிறோம்? பொதுக்குழுவை கூட்டுங்கள், பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதிப்போம். தாவேகாவின் வெற்றி என்பது சுனாமியோ பேரலையோ அல்ல என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற பாமகவின் நோக்கம் தேர்தலில் நிறைவேறிவிட்டதாகவும் பேச்சு. தாவேகாவின் கொள்கையும் பாமகவின் கொள்கையும் ஒன்றுதான் என அன்புமணி ராமதாஸ் கருத்து. தமிழக மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் பாமக ஆதரிக்கும், கெட்டது செய்தால் எதிர்க்கும் எனவும் பேச்சு. எங்க கட்சி கொள்கைகளும் உங்க கட்சி கொள்கைகளும் 90% ஒன்னதான் இருக்கு. எதிர்கட்சி, எதிரி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் செய்வோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க வரவேற்போம், கெட்டது செஞ்சா கடுமையா நாங்க எதிர்ப்போம். தமிழக அமைச்சரவையை உடனடியாக விரிவாக்கம் செய்ய வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். காலதாமதம் காரணமாக அரசின் செயல்திறன் பாதிக்கப்படும் அபாயம் உருவாகியிருப்பதாகவும் விமர்சனம். அரசு அதிகாரிகளை வீட்டிற்கு அழைத்து ஆலோசித்ததில் பாகுபாடு காட்டப்படவில்லை என தாவேக எம்எல்ஏ கனிமொழி விளக்கம். எம்எல்ஏ அலுவலகம் தயாராகாததால் தனது ஜோதிட அலுவலகத்தில் வைத்து ஆலோசித்ததாக விளக்கம். என்னோட ஆபீஸ்ல இருக்கையில இருக்கும்போது தான் நான் பேசியிருக்கேன். ஏன் இப்போ இந்த டைம்ல பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் எங்களோட எம்எல்ஏ ஆபீஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கான பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ யாரும் தவறா நினைச்சுக்க வேண்டாம். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரித்த காவல் அதிகாரிகள் கூண்டோடு மாற்றம். டிஎஸ்பிக்கள் செல்வராஜ், அப்துல் கபூர் உட்பட 17 பேரை பணியிட மாற்றம் செய்து ஆணை. சென்னையில் இரவோடு இரவாக 100க்கும் அதிகமான ரவுடிகள் கைது. சட்டம் ஒழுங்கிற்கு பிரச்சினை ஏற்படுத்தி வந்தவர்களை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 19 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கொலீஜியம் ஒப்புதல். மாவட்ட நீதிபதிகள் 9 பேர், வழக்கறிஞர்கள் 10 பேரை நீதிபதிகளாக நியமிக்க மத்திய அரசுக்கு பரிந்துரை.
ஈரோடு, திண்டுக்கல், கோவை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யும். 5 மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. தொடர் மழையால் குளிர்ச்சியான காலநிலை. கொடைக்கானலில் இன்று தொடங்குகிறது மலர் கண்காட்சி. சுற்றுலா, கலை, பண்பாட்டுத்துறை, தோட்டக்கலைத்துறை சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. சென்னை புழல் அருகே ராட்சத குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு 6 போல் ஓடிய தண்ணீர். சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை உள்வாங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. முதல்வரின் உத்தரவை அடுத்து பல்வேறு இடங்களில் அம்மா உணவகங்களில் தாவேக எம்எல்ஏக்கள் ஆய்வு. மதுரையில் எம்எல்ஏ வந்த நிலையில் பூட்டி கிடந்த உணவகம் தூய்மைப்படுத்தப்பட்ட அவலம். நார்வே பயணத்தை முடித்து இத்தாலி சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. உற்சாக வரவேற்பு அளித்த இந்தியர்கள். மாநாட்டில் பங்கேற்க செப்டம்பரில் இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். கச்சா எண்ணெய் ஒத்துழைப்பு குறித்து பிரதமர் மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் திட்டம். சீன தலைநகர் பெய்ஜிங் சென்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின். ட்ரம்பை தொடர்ந்து புட்டினும் சீனா சென்றிருப்பதால் உற்று நோக்கும் உலக நாடுகள். அணு ஆயுத பேச்சுவார்த்தை தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா விருப்பம். அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவது குறித்த முடிவு ஈரானின் கைகளிலேயே உள்ளதாகவும் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் பேச்சு. ஆப்பிரிக்க கண்டத்தின் காங்கோ நாட்டில் பரவும் எபோலா நோய் தொற்று உயிரிழப்புகள் 131ஆக உயர்வு. தொற்று பரவும் வேகம் குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை. சீனாவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 18 பேர் உயிரிழப்பு. பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைப்பு. சீனாவின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு. குய்சோ மாகாணத்தில் வெள்ளத்தில் வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள். ஐபிஎல் தொடரின் லீக் போட்டியில் லக்னோ அணியை வீழ்த்தி ராஜஸ்தான் அபார வெற்றி. சிக்ஸர் மழை பொழிந்த சூரியவன்ஷி 38 பந்துகளில் 93 ரன்கள் விளாசினார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.